கடைசி நாள் மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. தொடர்ச்சியாகவே இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. ஒன்று ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அதே இடத்துல வந்து முடிகிறாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சைடுவேஸில் வந்து போகிறாங்க. கடந்த ஒரு வாரமாகவே பங்குச்சந்தை அப்படி தான் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆப்ஷன் பையிங்கில் கொஞ்சம் லாஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுமே போன மாதம் பரவாயில்ல, லாஸ்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் சுமாராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம் எப்படி நடக்குது, மார்க்கெட் எப்படி மேலே போகுதா கீழே போகுதான்னு சொல்லிட்டு. நிறையா பாசிட்டிவான நியூஸ் வந்து வந்திருக்குங்க. ஜிஎஸ்டி 2.0லேருந்து இந்தியா அமெரிக்கா பிரச்சனை வந்து சால்வ் ஆகுறது, இந்த மாதிரி நிறையா சூப்பரான நியூஸ்லாம் வந்து வந்திருக்கு. அதனால் நம்ம பங்குச்சந்தை வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ், பங்குச்சந்தை மேலே போனால் தான் நல்லதுங்க. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஆனால் ஸ்டாக்லேயுமே ஒரு கண்ணை வந்து வச்சுக்கணும் இல்லையா? எந்த ஒரு ட்ரேடருமே நான் இது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரேடிங்கில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கும், ஆப்ஷன் செல்லிங்கும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்லேயுமே வந்து பணத்தை வந்து போட்டிருப்பாங்க. அதில் சில ஸ்டாக் வந்து லாங் டேர்மாக வந்து போட்டிருப்பாங்க, சில ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கே என்ட்ரி கொடுத்து இன்றைக்கே வந்து எக்ஸிட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்களும் வந்து பண்ண பாருங்கள். ஏதாச்சும் ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டு தொழிலை வந்து ஒன்று மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஒன்று தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, அதுலேயே நிறையா விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. அதனால தான் ஜெயிப்பாங்க. நீங்களும் எல்லா விஷயமே கற்றுக்கிட்டு அதில் வந்து ஜெயிக்க வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகேங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்னுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம பேசியிருந்தோம் 1 டே டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகே, பயங்காட்டுக்கு தான் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ நல்ல நியூஸும் வந்து வருது அப்படிங்கிறனால ஒரு வேளை இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு ப்ரீவியஸ் இருக்கு இல்லையாங்க 25,220, அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து மாறி போயிடும். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்னாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இப்போதைக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா அது டபிள்யூ பேட்டர்னாக வந்து மாறி நியூஸுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா பங்குச்சந்தை ஒரு உச்சத்துக்கு வந்து போயிடுவாங்க. இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் பங்குச்சந்தையை கையிலேயே வந்து பிடிக்க முடியாது. நல்லா வந்து போய்கிட்டு இருக்கோங்க. ஓகேங்க. இப்போது 1 டேயில் முக்கியமான பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து 1 ஹவர் 5 மினிட் எல்லாமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் வந்து கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக கோர்ஸ், கால்ஸ், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். 5 புத்தகத்தில் 3 புத்தகம் வந்து பங்குச்சந்தையை பற்றியும் பணத்தை பற்றியும் அதே மாதிரி உங்கள் மனசுக்காகவும் வந்து எழுதியிருக்கேன். 2 புத்தகம் வந்து கதை புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். அடுத்த 6வது புத்தகம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஃபுல்லாக வந்து பிரபஞ்சத்தை பற்றி ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க. நீங்கள் பார்ட் 1 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றிய அடிப்படை வந்து கற்றுக்கலாங்க. பாகம் 2 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கற்றுக்கலாம். பார்ட் 1 பார்ட் 3யை விட இந்த பார்ட் 2 வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. நீங்களும் படித்து பாருங்கள், அது உங்களுக்குமே வந்து பிடிக்கும். அந்த அளவுக்கு உருகி அதில் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்ட் 3 வந்து படிக்கிறீங்கன்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதப்பட்ட புத்தகம், கொஞ்சம் மாற்றிருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி பாகம் 3 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போதைய காலகட்டத்துக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. ஸோ அதையுமே வந்து படிங்க, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து வேணும்னா கேளுங்க. நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சார்ஜ் எதுவுமே வந்து பண்ணாமல் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஒரு முறை புத்தகம் படிச்சுட்டு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேறு கோர்ஸ் வேணும் அப்படின்னா 10,000 20,000 கொடுத்து சேரணும்னா சேருங்க. ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதுங்க. நீங்கள் ஒரு 10 பேருக்கு வந்து கோர்ஸ் வந்து எடுப்பீங்க. நான் சேலஞ்சாகவே சொல்லிக்கிறேங்க. ஓகே. இப்போது நிஃப்டியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு சூப்பரான 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. 1 ஹவரில் 5 மினிட்லேயுமே இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா 24,835, இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ 24,633, இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படியே 5 மினிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு 24,840ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,623ங்க. அதே மாதிரி இந்த ஒரு
ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராட்டஜியே இல்லையா ப்ரோ அப்படின்னா நிச்சயமாக ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல 920 ஸ்டேடல் 930 ஸ்டேடல் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பணத்தை வந்து நிறையா வந்து கொட்டுவாங்க இந்த இடத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஒன்றை வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருவாங்க, இன்னொன்று வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒன்று வந்து அதே சைடு வந்து போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரிக்கை வச்சு தாங்க இதை நான் வரைகிறேன். சும்மா வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படி சொல்லி வரையலை. இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே, அதுவும் நான் கரெக்டாக சொல்லுவேன். 11 AM ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் புக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அது சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க முக்கியமான பாயிண்ட்டு. நான் வேகமாக வந்து வரைஞ்சிட்றேன். ஸோ ஒன் டேயில் அடுத்த ஒரு வருஷம் கூட நல்லா அப் ட்ரெண்டில் வந்து போகணும் அப்படின்னா 82,780, அதே மாதிரி 79,780. அப்படியே 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் கொஞ்சம் வந்து மாறுங்க. இந்த 80,350 நாளைக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல நிஃப்டி மாதிரியே சென்செக்ஸ்லேயும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு 81,110 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். ஓகே, இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறனால நாளைக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது 100% நடந்துருமா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஒரு பிகினர் என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு எல்லா நாளுமே ப்ராஃபிட் வந்து வேணும், ஏன்னா பங்குச்சந்தை மேலேயும் போகுது கீழேயும் போகுது. அப்படி கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சொன்னேன் இல்லையா, செல்லர்ஸ் வந்து அதிகமான பணத்தை வந்து ஸ்ட்ராடரில் வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 வந்து போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே 100% வின்னிங் ரேட் வந்து கிடையாது. ஓகே, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே 50லேருந்து 70க்குள்ளே தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் 100% வந்து எதிர்பார்க்காதீங்க. 100% பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாக்கில் போய்ட்டு ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் 3வது புத்தகத்தில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னா இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டலை வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் ஒரு 70 to 80% தான் வின்னிங் ரேட் வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகே, ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 80,320ங்க. அதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்கன்னா 5 மினிட்டில் 81,110 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கடைசி நாள் கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு சைடு வேஸில் வந்து போயிடுச்சு. அப்படிங்கிறனால ஃபேக் பிரேக் அவுட் தாங்க எனக்கு வந்து பண்ணிச்சு. ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சுங்க. ஓகே, இப்போ ஒன் டேயில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு டபுள் டோஜி கேண்டில் வந்து எடுத்து மேலே வந்து வந்தாங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்டு ப்ரீவியஸ்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போதைக்கு அது தேவையே இல்லைங்க, நமக்கு தேவைப்படாது. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டே எடுத்துக்க முடியும். ஓகே, நம்ம 5 மினிட் வந்து அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரீவியஸ் கை கரெக்டாக வந்து 54,280ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ 53,760ங்க. அப்படியே 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் நாளைக்கு ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. 54,280. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 53,720. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட மாட்டிங்கன்னா நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க. அதே மாதிரி டார்கெட்டுமே கரெக்டாக வந்து போட பாருங்கள். நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் கூட கொஞ்சம் போட ட்ரை பண்ணுறாங்க, டார்கெட்டை பற்றி மறந்துடுறாங்க. ப்ராஃபிட்டை பார்த்ததும் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அப்படி இருக்காதீங்க, டார்கெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இங்கே வந்து ஒன்றை சரியாக பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்காது. எல்லாத்தையும் சரியாக பண்ணிவிட்டு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டு அதை வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.